ஓம் மைதாயுத்மகே தண்டகஸ்தாயுதிமிகே தன்னோ வாராகி ப்ஷோத்யாத். இன்றைய பதில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, புதிய போர்க்களம் தாங்க. அதாவது போராட்டம் என்பது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு புதுசு அல்ல. போராடுறதும் வாழ்க்கையில ஒரு முயற்சி, புதிய முயற்சி எடுக்கிறதும் புதுசு கிடையாது. அப்படி இந்த 2 கிரக சேர்க்கையால் புதிய போர்க்களத்தை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க. ஜெயிச்சிட்டிங்கன்னா ராஜ மணிமகுடம் கிடைக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு பொசிஷன், மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு நல்லதை ஒரு அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் பண்ணிடுவீங்க. அது கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை கொடுக்க போகின்ற 2 கிரகத்தினுடைய சேர்க்கை அதான் இந்த பேரில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில். ஏற்கனவே 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு பலம் மற்றும் குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலம் இரண்டுமே பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் இன் பட்டன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, மீன ராசியில அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடியதே சனிவான் தான். அந்த சனிவான் மீன ராசியில அமர்ந்திருக்கிறார். அதுல இருந்துதான் மாற்று கருத்து. ஸோ ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருடங்கள் இருக்கக்கூடிய சனிவான் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கழிச்சு இந்த மீனராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். சரிங்களா? அவரோடு மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் வந்து இணைவார். இது சாதாரண சேர்க்கை கிடையாதுங்க. சூரியனும் சனியும் சேர்ந்தா பித்ருதோஷம் உருவாகும் சொல்லுவாங்க. தந்தை மகனுக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட விதிகள்ல. ஆனா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும், என்ன கிடைக்கும், அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ மிக முக்கியமா ஆத்மகாரகன், அதுவும் நவகிரகத்துக்கு தலைவன் சொல்லக்கூடிய சூரியன் சனியோடு சேர்ந்தால் என்னென்ன பலன் நடக்க போகுது? முதல்ல உத்திரட்டாதி நட்சத்திராதிபதியே சனிதான். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. முதல்ல உங்களுடைய மீன ராசிக்கு 11ஆம் இட மகரத்திற்கும் 12ஆம் இட கும்பத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அவர் உங்களுடைய ராசியில் அமர்றது. அப்போ 11க்கும் 12க்கும் உரியவன் ராசியில் அமர்றாரு. மேலும் 6ஆம் வீடான சிம்ம ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடியதான் சூரியன் 6க்குரியவனோட இணைகிறார். முதல்ல 11ஆம் வீடும் 11க்குரியவனும் 6க்குரியவனோடு சேர்ந்து ராசியில் அமர்ந்தால் என்ன பலன் நடக்கும்? ஸோ முதல்ல இந்த வேலை நிமித்தமாக வர வேண்டிய லாபம், பணம் கிடைக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சிவங்களுக்கு அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில கூடுதல் பொறுப்புகள் இருக்கும். கூடுதல் பொறுப்புகள் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேலை நிரந்தரமாகுது அப்படின்னு அர்த்தம். வேலை பெர்மனன்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே போல மிக முக்கியமா நீங்க ஒரு சொந்தமா ஒரு ஓன் பிசினஸ் பண்றதுக்கு கடனோ பண உதவியோ ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் லோனோ ஏதோ ஒரு விஷயங்கள் கிடைக்கும். சரிங்களா? நீங்க கத்துக்கிட்ட வித்தையும் படிச்ச படிப்பும் இப்போ உங்களுக்கு பலனை கொடுக்கும். ஒரு வேலையா ஒரு தொழிலாக அது மாறும். உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்தபடி நான் சொல்லக்கூடியது இந்த மூத்த சகோதர சகோதரிகள் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட சில வாய் தகராறோ சில சண்டை சச்சரவோ ஏற்படலாம். ஏன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடைக்காம போலாம் அவங்களால. அப்போ நியாயத்திற்காக உரிமைக்காக சில சண்டை போட வேண்டிய சொல்லுவோம். அதனாலதான் புதிய போர்க்களம்னு நான் சொன்னேன். அப்போ அந்த ஒரு சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இது மூத்த சகோதர சகோதரர் மட்டுமல்ல, வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் பதவி போட்டி வரலாம். ஆனா கொஞ்சம் நீங்க ரிஸ்க் எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் போராட்டம் பண்ணினீங்கன்னா, கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு சண்டை போட்டீங்கன்னா அந்த பதவி உங்களுக்கு தான். அப்படி ஃபைட் பண்ணி தான் சில விஷயத்த வாங்கணுன்றது இந்த கலியுகத்தில் உருவாகி விட்டது. ஓகேங்களா? ஸோ விட்டு கொடுத்தா கெட்டுதான் போவீங்க. அந்த வாய்ப்பு நழுவ விட்டா இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஏன்னா ஜென்மசனி அடுத்து 2 வருடம் குடும்ப சனியாகவும் இருக்கும். அப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம் அடுத்த 5 வருஷம். அப்போ இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திங்க. சரிங்களா? ஏன்னா 6க்குரியவனே ராசியில் அமரும் போது கடனா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், வாண்டடா தேடி வரும். பயன்படுத்திங்க. அந்த கடனை வச்சு எப்படி சொத்து சேர்க்கறது, அந்த வாய்ப்பை வச்சு எப்படி பதவியை தக்க வச்சுக்கிறது பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அரசியல் பதவி, சினிமா வாய்ப்பு போன்றவைகள் கிடைக்கும். தொழிலில் இறக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தொழிலில் இறக்கப்பட்ட நஷ்டம் தான் இல்லையா? அப்போ தொழில் விஷயத்துல கொஞ்சம் கண்டிப்போம். அதே போல சொந்தக்காரங்களை உள்ள விடாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தெரிஞ்ச நண்பர்களையும் சேர்க்காம இருக்கிறது நல்லது. இன்னொன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் சின்ன சின்ன வியாதி பிரச்சனை, கண் சம்பந்தமான பிரச்சனையோ இல்லை கால் சம்பந்தமான பிரச்சனைகளோ வரலாம். ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோ அக்கறையோட நீங்கள் இருந்துக்குங்க. இதுவே பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு நேரத்தில்
உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும், படிப்புல ஜெயிப்பீங்க, சொந்தமா ஓன் பிசினஸ் பண்றதுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். உங்களை எதிர்க்கக்கூடிய எதிரிகளா இருக்கட்டும், குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், அவங்கள விட்டு விலகி நின்று அவங்கள ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? மிக முக்கியமா அரசாங்க வேலை, அரசியல் பதவி, நீங்க பார்க்கக்கூடிய வேலை தொழில முக்கியமான பொறுப்புகள், தலைமை பொறுப்பு போன்றவை கிடைக்கும். உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் 10 பேர் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வாய்ப்பை பயன்படுத்தி அதே போல நீங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பாராட்டுகளும் விருதுகளும் பரிசுகளும் அரசாங்கத்தால் கொடுக்கப்படும், அல்லது அரசு வேலை பார்ப்பவர்களும் கிடைக்கும். சரி, அந்த ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது. கவர்மெண்ட் உங்களுடைய டேலண்ட்டை அங்கீகரிக்கும். ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேலும் பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமான முறையில் இந்த ஒரு நேரத்தில் சொந்த காலில் நிற்க ஆரம்பிப்பீங்க. அடுத்தவண்ட பணத்துக்கோ அல்லது படிப்புக்கோ ஹெல்ப்புக்கோ கையேந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது. ஸோ அதுக்குண்டான யோகம் உண்டு. ஸோ மேலும் மிக முக்கியமாக இந்த ஒரு நேர காலகட்டத்தில் உங்கள் நட்சத்திராதிபதி சனி பகவான் நட்சத்திராதிபதியோடு சூரியன் இணைந்தால் கொஞ்சம் பல வருஷமா நீங்க ஒரு விஷயத்துக்கு போராடிட்டு அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட போராட்டம் என்ன போராட்டம்? வேலைக்குண்டான போராட்டம் மற்றும் வீட்டுக்குண்டான போராட்டம். ஓகேங்களா? ஸோ வேலைக்குண்டான முயற்சியில் வெற்றியும், வீடு கட்டுறதுக்கு இல்லை வாங்குறதுக்கு இல்லை சொத்து பிரச்சனைக்கு அந்த விஷயத்துல ஒரு வெற்றியும் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த 2 விஷயத்துல ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனா இந்த 6க்குரிய சூரியன் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார், அதை மறந்துடாதீங்க. அப்படின்றப்போ கொஞ்சம் எமோஷனல், கோபம், அவசரம் இதெல்லாம் ஏற்படும். ஆனால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லது. சரிங்களா? அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க, குறைச்சிருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஹீட்டு, வெப்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். ஓகேங்களா? ஸோ அதில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் வயிறு சம்பந்தமான உடல் உபாதைகள் வரலாம். ஹீட்டுனால, வெப்பத்தினால பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் பார்த்துக்குங்க. இன்னொரு பக்கம் இந்த சனி சூரியன் இணைந்திருந்து 2களும் ஒரே நேரடி 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்குறாங்க, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்குறாங்க. அப்போ நண்பர்களுக்காக சில வேலைகள் செஞ்சு கொடுக்குறது, உறவுகளுக்காக சில வேலைகள் செஞ்சு கொடுக்கிறது, வாழ்க்கை துணைக்காக சில விஷயங்கள் தியாகம் பண்றது போன்றவை செய்ய வேண்டிய சூழ்நிலை தான் உருவாகும். ஆனா இப்ப செஞ்ச தப்பு இல்லைங்க, ஜூன் மாசத்திற்கு பிறகு அது 2 மடங்காக உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அதனால இப்ப கொஞ்சம் விட்டு கொடுங்க அவங்ககிட்ட, பின்னாடி உங்களுக்கு பெரிதளவு அவர்களால் ஒரு நன்மை நடக்கும். சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் நிச்சயமா இந்த உத்திரா நட்சத்திரக்காரங்க புதியதொரு போர்க்களம், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், வேலை, வீடு மற்றும் கூட பிறந்த சகோதரர்கள். ஆனா அப்படி இந்த பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ணி ஃபைட் பண்ணா உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில ஒரு செட்டில் சொல்லலாம், ஒரு வெற்றியும் சொல்லலாம், பெரிய ஒரு புகழ்னு சொல்லலாம், அது கிடைக்க போகுது. சரிங்களா? அது நியாயமான உங்களுக்கு கிடைக்க வேண்டியதுதான். ஸோ அப்படிப்பட்டதை நீங்க விட்டு கொடுத்துடாதீங்க. ஏன்னா அடுத்த 5 வருடங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலகட்டங்கள் இல்லையா? ஸோ அதுக்கு இந்த டைமிங், அதாவது சூரியன் சனி சேர்க்கை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பயன்படுத்திங்க. ஓகேங்களா? ஸோ மற்றபடி இந்த சனி சூரியன் சேர்க்கையின் மூலமாக உங்களுடைய முதலாளிகள், உங்களுடைய மேல் அதிகாரிகள், உங்களுடைய தந்தை அல்லது சித்தப்பா, பெரியப்பா போன்ற உறவுகளோடு சில கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு தான் போகும். நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம், அதுல பெருசளவு பிரச்சனைகள் கிடையாது. சரிங்களா? கொஞ்சம் அவங்கள அனுசரணையா இருந்துக்குங்க. அவங்க மூலமா உங்களுக்கு மறைமுகமான சில உதவிகள் கிடைக்கும். சரிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க, வாய்ப்பு பயன்படுத்திங்க. இந்த ஒரு நேரத்துல சனி சூரியன் கண்டிப்பா ஜென்மராசியில் இருக்கும்போது வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ஞாயிற்றுக்கிழமை என்று சிவபெருமானை வணங்கி விட்டு வாருங்கள். பிரதோஷ காலங்களை தவறாம வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் பெரிதளவு நன்மை உங்களுக்கு செய்யும். தவறாம பண்ணிக்கோங்க. இந்த பத்தி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.